ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவிட்ச் போர்ட் அவுட்டர் டெக்கரேஷன் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தோசை கரண்டி, வுட், இது எந்த ஸ்டைலில் இருந்தாலும் ஓகே, சிசர், ஃபேப்ரிக் பெயிண்ட், சாண்ட் பேப்பர், மார்க்கர் பிளாக், வேஸ்ட் கிளாத், ப்ரஷஸ், வாட்டர், டபுள் கம் டேப், பேலட். இப்போ ஃபேப்ரிக் கலர்ஸ் ஒயிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட்டிங். நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒயிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை டிஸ்டெம்பர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டியில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பெயிண்ட் அடிச்சதுக்கு மேலே சாண்ட் பேப்பர் போட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். வேணும்னா தேய்ச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னா அப்படியே நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ட்ரா பண்ணலாம். லீஃப் ட்ரா பண்ணலாம், ஃப்ளவர் ட்ரா பண்ணலாம், ரேண்டமான ஜியோமெட்ரிக்கல் ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். ட்ராயிங் வரைய தெரியலன்னா நீங்கள் ட்ரேஸ் கூட பண்ணலாம். ஏதாவது ஒரு ட்ராயிங் எடுத்து இதில் ட்ரேஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டிசைன் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு பென்சிலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டில் நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணால் போதும், நிறையா போட வேண்டாம். நம்ம இந்த லைன்ஸில் இதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப திக்காக லைன்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம ஆரஞ்சு கலரால் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். அவுட்லைன் முடிச்சிட்டோம். கலர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மேல் போர்ஷனில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக இந்த டிசைனில் எல்லோ கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் கம் டேப் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம்.